விவேகம் படத்தோட ஷூட்டிங் ஹங்கேரி உள்ளிட்ட வெளிநாடுகள்ல படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் ஹாலிவுட் படம் பார்க்கறது மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு விருந்தா அமையும் அப்படின்னு இயக்குனர் சிவா சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. விவேகம் படம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது. இதனால தல ஃபேன்ஸ் பயங்கர ஆர்வமா வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட தொலைக்காட்சி உரிமையை சன் தொலைக்காட்சி நிறுவனம் அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கு. இதனால விவேகம் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு அவங்க ஸ்டைல்ல இந்த படத்தை டிவிலேயே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விவேகம் படம் மட்டும் இல்லாம நடிகர் சிவகார்த்திகேயன் அடுத்ததா விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல ஒரு புது படத்துல நடிக்க போறாரு. அந்த படத்தையும் சூர்யா நடிப்புல வெளியான சிங்கம் 3 படத்தையும் சன் தொலைக்காட்சி நிறுவனம் தான் வாங்கியிருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க உடனே NET TV4U சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.